தொண்டை சரியில்லை. ஓகே, அந்த 3 நாள் கான்ஃபரன்ஸ் நம்ம போனது வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசினாங்க. எல்லா ஸ்பீக்கர்ஸும் வண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க பேசின எல்லாமே எனக்கு தோணுது என்னன்னா, சுவாமியோட கோட்ஸ், அதாவது லவ் ஆர் சர்வ் ஆல். அது வந்து லவ்னா என்ன, லவ் ஆர் சர்வ் ஆல், எப்படி அது அந்த லவ் வந்து சர்வ் பண்றது. நாட் ஒன்லி ஹியூமன் மட்டும்தான் லவ் பண்ணணும்னு இல்லாம சுவாமி எல்லாரையுமே லவ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஈவன் தோ அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே. தென் அந்த சர்வ் பண்றதும் அதே மாதிரி தான். நம்ம வந்து யாராவது இருக்காங்க, ஒரு காசு இல்லாமையோ இல்ல சாப்பாடு இல்லாம இருக்கிறப்ப நம்ம போயிட்டு அதை செய்யணுமே தவிர அடுத்தவங்க வந்து செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு அங்க நிக்க கூடாது. அதோட அர்த்தம் எனக்கு நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். And then help ever and hurt never. So இதுல என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், ஆனா ஹர்ட் பண்ணாம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். And then எனக்கு பிடிச்ச அந்த ஸ்பீக்கர்ஸ் சொன்னா சுந்தர் ஐயர். அது நினைக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பீக்கர் நினைக்கிறேன். அவர் நல்லா பேசுறது மட்டும் இல்லாம நல்ல பட்ஜெட்ஸ் படிச்சாரு. அவரோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் தென் அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப நல்ல பட்ஜெட்ஸ் படிச்சாங்க. ரொம்ப அட்மையர் பண்ணாங்க பட்ஜெட்ஸ். ஸோ ஹோல் டே அந்த பட்ஜெட்ஸ் நம்ம கேட்டாலும் அது நமக்கு சரிக்காது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தென் அடுத்து வந்து அந்த இந்தோனேஷியாலேருந்து ஒருத்தவங்க சுமார்னின்னு பேசியிருந்தாங்க. கோ கிரீன் இதை பத்தி பேசியிருந்தாங்க. தட் ஒன் வாஸ் வெரி நைஸ். அப்புறம் என்ன எனக்குள்ள சேஞ்சஸ் வந்துச்சுன்னு சொன்னா, பிகாஸ் நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், புதுசா எனக்கு எதுவும் இல்லை. பட் என்னோட ஃபேமிலியில சேஞ்சஸ் சொன்னா, என்னோட ஹஸ்பண்ட் எப்போதுமே காலையில எழுந்து ஓம்காரா அந்த சுப்ரபாதம் இதெல்லாம் செய்ய மாட்டாரு. இப்ப இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அந்த பூஜையை செய்யறது, காயத்ரி மந்திரம் சொல்றது, அப்புறம் பார்ப்பனம் செஞ்சுட்டு சாப்பிடுறது, அதுக்கப்புறம் விபூதி மந்திரம் இதெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பிள்ளைங்க எல்லாமே அது வந்து நார்மல். ஏன்னா எப்போதும் எது செஞ்சாலும் நெக்கி சொல்றது அவங்களுக்கு அது வழக்கமான ஒரு விஷயம். ஸோ ஆனா இது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சதுக்கு பிரதர் கிருஷ்ணாக்கும் சென்டருக்கும் தான் நம்ம நன்றி சொல்றோம்.